பாருங்கப்பா, ஊரை பச்சையாக இருக்கிறதெல்லாம் போட்டாச்சு. குமிட்டிக்காய், மருதாணி, பச்சை கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாம் போட்டாச்சு. இன்னும் பூரா காஞ்ச பொருள் பூரா போடணும்ப்பா. பாருங்கள், இது கருவேப்பிலை, இது தூதுவளை, இது ஜடாமஞ்சி, மரிக்கொழுந்து, இது ரோஜாப்பூ, இது எல்லிக்காய், நெல்லிக்காய், காய்ந்த நெல்லிக்காய். முடி நல்லா வளர்றதுக்கு, நம்மளுக்கு நல்லா முடிக்கு உண்டான சத்து எல்லாமே நெல்லிக்காயில் தான்ப்பா இருக்குது. அதனால் நெல்லிக்காய் நிறைய போடணும். இது ஆவாரம்பூ, இது பாருங்கப்பா, செம்பருத்தி நிறைய போட்டாதான் முடி நல்லது. முடிக்கு நல்லா சைனிங்காக இருக்கும், நல்லா வளரும், முடி வளரும், நல்லது முடிக்கு. இது வெட்டி வேர்ப்பா, 5 லிட்டர் எண்ணெய்க்கு மேலே பொருள் தான் நிறைய போடுவோம். அதில் எண்ணெய் கம்மியாக கிடச்சா கூட நல்லா திக்காக இருக்கும். பாருங்க, நெல்லிக்காய்ப்பா, நெல்லிக்காய் நிறைய போட்டேன். இதெல்லாம் ஜடாமஞ்சிப்பா, கொஞ்சம் நேரம் கழித்து போடணும். கொஞ்சம் போடணும், கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த பொடியை கரும்புலா பழ பொடியும், வெந்தய பொடி, கரும்புலா பழம், கருஞ்சீரக பொடியும், வேம்பாலப்பட்டை, இன்னும் கொஞ்சம் வேம்பாலப்பட்டை நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. இது எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் ரெடி ஆன பிறகு லாஸ்ட்டில் போடணும்ப்பா. இதான் எண்ணெய் நல்லா சூப்பராக வரும்ப்பா. நல்லா நிறைய பொருள் போட்டு 5 லிட்டருக்கு நிறைய எண்ணெய் அளவு பொருள் போட்டு இதை அப்படியே வெந்து வற்றி அதில் வர எண்ணெய் தான் இப்போ 4 கொடுப்பேன். நல்லா குமிட்டிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். ராமக்காய் நல்லது. எல்லா பொருளும் 20 பொருள் போட்டு ரெடி பண்ணுறேன்ப்பா. சூப்பராக இருக்குது. தேய்ச்சவங்கெல்லாம் வாங்கினவங்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கணும்ப்பா.